أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற நிறைந்த அன்பாளன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனது தஃப்சீரை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாரத்தில் தஃப்சீருக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட சூரத்து பனு இஸ்ராயில். அந்த சூராவிலே முதலாவது வசனம் இன்றைய தஃப்சீருக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த மாதம் எந்த மாதம்? ரஜப் மாதம். ரஜப் மாதத்தில் பிறை 27 அன்று என்ன நிகழ்ச்சி நடந்தது? மேராஜ். அப்ப எல்லாம் அல்ல அல்லாஹ் மேராஜ் பயணத்தை அல் குர்ஆனிலே சொல்லவில்லை. இரவு பயணத்தை மேராஜுக்கு முன்னால் மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸை நோக்கி நடைபெற்ற அந்த பயணத்திற்கு இஸ்ரா, இரவு பயணம், அந்த பயணம் குறித்து சூரத்து பனு இஸ்ராயிலுடைய முதலாவது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இரண்டாவது, இந்த இரவு பயணம் முடிந்த பிறகு அதற்கு அடுத்து மேராஜ் பயணம். இரவு பயணம் என்பது புனித மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸை நோக்கி அந்த பயணத்திற்கு பெயர் இஸ்ரா. இஸ்ரா என்று சொன்னால் இரவு பயணம். அப்ப பைத்துல் முகத்தஸில் இருந்து 7 வானங்களை கடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வந்த அந்த விண்ணுலக பயணத்திற்கு என்ன பெயர்? மேராஜ். 2 பயணம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்ப இந்த வசனத்தில் இரவு பயணத்தை பற்றி குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்தை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் எப்படி இந்த இரவு பயணத்தை வர்ணிக்கிறான் என்று பாருங்கள். சுப்ஹானல்லதி, சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ் எப்ப சொல்லுவோம்? யாரும் இறந்து போனா சொல்லுவோம். அப்ப எப்ப சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோம்? ஆச்சரியமான, நம்ப முடியாத ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் என்பது ஆச்சரியமான நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்ப அல்லாஹ் அந்த இரவு பயணத்தை பற்றி, அதற்கு அடுத்து மேராஜ் பயணத்தை பற்றி அல்லாஹ் சொல்ல வருவதற்கு முன்னாலே
அல்லாஹ் ஒரு குறியீடை பயன்படுத்துகிறான். நம்புவதற்கு தயக்கமாக இருக்கலாம், ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி சுபஹான என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்ப சுபஹானல்லதி ஆச்சரியத்திற்கு அல்லாஹ் பயன்படுத்துறான். இதுல எது கிடையாது, பொய் என்பது கிடையாது. சுபஹானல்லதி இறைவன் பரிசுத்தமானவன். எந்த இறைவன் பரிசுத்தமானவன்? அஸ்ராபி அப்திஹி தனது அடிமையை. தனது அடிமையின யாரு? யாரை பற்றி அல்லாஹ் சொல்றான்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அழைக்கின்ற பொழுது அல்லாஹ் தனது அடிமை என்று அழைப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பிரியப்பட்டாங்க? அல்லாஹ் தன்னை தனது அடியார் என்று அழைப்பதை யார் பிரியப்பட்டார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியப்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஏராளமான நபிமார்களை பெயர் சொல்லி அழைக்கிறான். ஏராளமான நபிமார்களை யா இப்ராஹிம், யா மூசா, யா ஈசா, யா ஹாரூன், யா தாவூத், யா சுலைமான், யா முஹம்மது என்று எங்கேயாவது அழைத்திருக்கிறானா? கிடையவே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் அல் குர்ஆனிலே வருகிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நபிமார்களையும் பெயர் குறித்து அழைத்த அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யா முஹம்மது என்று அழைத்திருக்கிறானா? எப்படி அழைக்கிறான்? யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஃபிர், யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல். இப்படித்தான் அல்லாஹ் அழைக்கிறான். அப்போ அல்லாஹ் கூட பெயர் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி அழைக்கவில்லை. நபி என்று அழைக்கிறான், ரசூல் என்று அழைக்கிறான், முத்தஃபிர் என்று அழைக்கிறான், முஸம்மில் என்று அழைக்கிறான், அல்லது யா அப்தி எனது அடிமை என்று அழைக்கிறான். யா முஹம்மது என்று எங்கேயுமே அழைக்கல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னை அல்லாஹ் அழைப்பது யா அய்யுஹன் நபி என்று அழைப்பதை விட, யா அய்யுஹர் ரசூல் என்று அழைப்பதை விட, யா அய்யுஹல் முத்தஃபிர் என்று அழைப்பதை விட, யா அய்யுஹல் முஸம்மில் என்று அழைப்பதை விட எதை பிரியப்பட்டாங்க? யா அப்து எனது அடிமையே என்று தன்னை அல்லாஹ் அழைப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியப்பட்டார்கள். அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல பி அப்திஹி தனது அடிமையை, கண்ணியமிக்கவர்களே, அப்ப தனது அடிமையை, தனது அடியாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவிலே அல்லாஹ் அழைத்து சென்றான். லைலன் அல்லாஹ் சொல்றான். தன்வீனை பத்தி லைல் சொல்லல, அல்லைல் சொல்லல. இரவு முழுவதும் வந்துடும். அலிஃப்லாம் போட்டு அல்லைல் சொன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? இரவு முழுவதும் இந்த பயணம் நடந்தது என்று ஆகிவிடும். அல்லாஹ் எப்படி சொல்றான்? லைலம் இரவின் சிறிது நேரத்தில். லைலன்னு என்ன அர்த்தம்? இரவு ஃபுல்லா அல்ல, இரவினுடைய சிறு நேரத்தில், கொஞ்ச நேரத்தில் தனது அடிமையை இரவில் அழைத்து சென்றானே அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். எங்கிருந்து அல்லாஹ் அழைத்து சென்றான்? அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராம்னா என்னது? காபா, ஹரம் ஷரீஃப். அந்த ஹரம் ஷரீஃபில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்னது? பைத்துல் முகத்தஸ். ஜெருசலத்தில் அமைந்திருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ்.
அப்ப பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் இரவிலே அழைத்து சென்றானே அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். இரவுடைய ஒரு சிறிய நேரத்தில் போயிட்டு வர முடியுமா? மக்காவுக்கும் பைத்துல் முகத்தஸுக்கும் இடைப்பட்ட அந்த தூரம் 1482 கிலோமீட்டர். 1482 கிலோமீட்டர். போறதுக்கு 1482, வர்றதுக்கு 1482, கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் ஆயிரும். அந்த காலத்தில் வாகனங்கள் எது இருந்துச்சு? ஒட்டகம், கோவேரி கழுதை, குதிரை. அப்ப இவைகள் தான் வாகனங்களாக பயன்படுத்தப்பட்டன. அப்ப இந்த வாகனத்தில் போயிட்டு வர முடியுமா? அவ்வளவு தூரம் வர முடியுமா? இரவினுடைய ஒரு சிறு நேரத்தில் கொஞ்சமான அந்த நேர பகுதிகளில் வர முடியுமா? முடியாது. அப்ப நம்புவதற்கு ஆச்சரியமா இருக்குதா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் முதல்ல ஆச்சரிய குறியீடு போட்டான், நம்பித்தாக. இந்த வார்த்தை, இந்த பயணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இது ஒரு அற்புதமான ஒரு பயணம், இது ஒரு ஆச்சரியமான ஒரு பயணம், அல்லாஹ்வுடைய வல்லமையை வெளிப்படுத்த காட்டக்கூடிய ஒரு பயணம், நம்பித்தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்றான். சரி, ஏராளமான இடங்கள் இருக்குது. மேராஜுக்கு முன்னாலதான் இரவு பயணம் நடக்குது. இந்த ஹரம் ஷரீஃபிலிருந்து மதீனாவுக்கு போயிருக்கலாமா இல்லையா? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் மதீனாவிலிருந்து எங்க போயிருக்கலாம்? மேராஜுக்கு போயிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுக்கிறான் பாரு. ஹரம் ஷரீஃபிலிருந்து பைத்துல் முகத்தஸ். அப்ப பைத்துல் முகத்தஸுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன இருக்குது? தொடர்பு இருக்கிறது. தூஃபானுல் அக்ஸா, இப்ப போர் நடக்குதா இல்லையா? அந்த போருக்கு தலைப்பு தூஃபானுல் அக்ஸா. அப்ப வெள்ள பிரளயம் போர் என்று அர்த்தம். பைத்துல் முகத்தஸை மீட்டக்கூடிய ஒரு போர் அதான் நடைபெற்றிருக்கிறது. அப்ப இஸ்லாமியர்கள் நன்மையை நாடி 3 இறை இல்லங்களுக்கு செல்லலாம். நன்மையை நாடி, நன்மை செய்யறதற்கு ஒண்ணு. எம்ஓசி மஸ்ஜித் மிதுபாருக்கு வர்றோம். எதுக்கு வர்றோம்? நன்மையை செய்யறதுக்கு வர்றோம். நன்மையை நாடி வரல. ஆனால் அந்த 3 இறை இல்லங்கள் போய் நன்மையும் செய்யலாம். அந்த பயணமே புனிதமான பயணம், நன்மையான பயணம். அந்த 3 இறை இல்லங்களை தவிர நன்மையை நாடி வேறு இறை இல்லங்களுக்கு செல்லக்கூடாது என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த 3 இறை இல்லங்கள் எது? ஒன்று ஹரம் ஷரீஃப், காபா. 2வது மஸ்ஜிதுன் நபவி. 3வது பைத்துல் முகத்தஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த 3 இல்லங்கள் தான் நன்மையை நாடி புனித பயணம் என்று சொன்னால் இந்த 3 பள்ளிவாசல்களுக்கு போறதுதான் புனித பயணம். மற்ற எந்த பயணங்களுக்கும் புனித பயணம் என்று சொல்ல முடியாது. நன்மையை நாடி செல்லவும் முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த இடம் ஹரம் ஷரீஃபிலிருந்து பைத்துல் முகத்தஸ். ஏன் தேர்ந்தெடுத்தான்? தப்சீர்ல என்ன விளக்கம் போடுகிறது தெரியுமா? வானங்கள் இருக்கா இல்லையா? எத்தனை வானங்கள் இருக்குது? 7 வானங்கள், 7 பூமிகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்வெளி பயணம் செல்லவில்லை, விண்ணுலக பயணம், வானுலகத்திற்கு சென்றார்கள். ஏன் அல்லாஹ் பைத்துல் முகத்தஸை தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னால், இந்த வானத்தினுடைய கதவு இருக்கு தெரியுமா? பைத்துல் முகத்தஸுக்கு நேரம் மேலதான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. வானத்தினுடைய கதவுகள் எங்க இருக்குது? பைத்துல் முகத்தஸ். பள்ளிவாசல் பார்த்திருக்கீங்களா? அந்த பள்ளிவாசலுக்கு மேல நேரா வானத்தின் கதவுகள் இருக்கிறது. எனவே தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த பைத்துல் முகத்தஸை தேர்ந்தெடுத்தான். இதுதான் காரணம், வேற காரணம் கிடையாது. இதான் தப்சீர் போடுதான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க.
இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு சென்றாங்க. நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், யாராவது கூட்டிருக்காங்க போகிறோம். 3 விதமாக மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார் அழைப்பில்லாமல் செல்வார்கள். அழைப்பே கொடுத்துருக்க மாட்டான். கல்யாண வீட்டில் வந்து நல்ல ஜாம் ஜாம்னு பிரியாணி நல்லா சாப்பிட்டு போயிடுவான். அலையாத விருந்தாளிகளாக அழைப்பில்லாமல் சிலர்கள் வருவார்கள். என்னாச்சா? 2வது மனிதர்கள் யார் அப்படின்னா அழைப்பின் பெயரில் வருவார்கள். ஏதாவது லெட்டர் கொடுத்துருப்பாங்க, வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அழைப்பின் பெயரில் அப்ப சிலர்கள் செல்வார்கள். 2வது. 3வது யார் அப்படின்னா அழைத்து செல்லப்படுவார்கள். அழைத்து அப்படியே வரும்பொழுது அழைத்து செல்லப்படுவார்கள். அழைப்பில்லாமல் செல்வது ஒரு வகம், புரியுதா? அழைப்பின் பேரில் செல்லுவது 2வது ரகம், அழைத்து செல்லப்படுவது 3வது ரகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தில் எந்த ரகத்தில் இருந்தாங்க? அழைத்து செல்லப்பட்டார்கள். இறைவனால் வானவர் கோமான் ஹஸ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவர்களால் அழைத்து செல்லப்பட்டார்கள். இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியம் தெரியுதா இல்லையா? அல்லாஹ் எந்த அளவுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு இந்த பயணத்தில் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அதுக்கு ஒரு அத்தாட்சி தான் அழைத்து செல்லப்பட்டார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல எங்கிருந்து பைத்துல் ஹரம் ஷரீஃப்ல இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போறாங்க. எதுல போறாங்க? ஹதீஸ்ல என்ன வருகிறது? புராக் என்ற வாகனம். புராக் என்ற வாகனம் எப்படி இருக்கும்? குதிரையை விட சிறியதாக, கோவேரி கழுதையை விட பெரியதாக இருக்கும். புராக் என்ற வாகனம் என்று தான் வந்திருக்கிறது. இந்த பழைய காலத்தில் வீடுகளில் போட்டா போட்டிருப்பாங்க. முகத்தை பார்த்தா மனுஷ உருவல் இருக்கும், பின்னால பார்த்தா குதிரை இருக்கும். இதுதான் புராக் வாகனம் அப்படின்னு பழைய இடத்துல பார்த்தா தெரியும். வீட்டில் போட்டாலாம் போட்டிருப்பான். இப்போ அவ யாரும் கிடையாது. அது புராக் வாகனமே கிடையாது, சும்மா ஏமாத்துறது. ஹதீஸ்ல என்ன வருகிறது? புராக் எனும் வாகனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணிக்கிறார்கள். ஹதீஸ்ல வருகிறது. ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய வாகனம். புராக்னாலே ஒளி வாகனம் அர்த்தம். புராக் என்ன அர்த்தம்? ஒளி வாகனம். புராக்னா மின்னல் வாகனம். அப்ப ஒளி வாகனம். அப்ப ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய அந்த வாகனத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணிக்கிறாங்க. ஹதீஸ்ல என்ன வருகிறது அப்படின்னா, அந்த வாகனம் எவ்வளவு தூரம் பார்க்கிறதோ அவ்வளவு தூரம் சீறி பாய்ந்து செல்லக்கூடிய ஒரு வாகனம். இன்னைக்கு ஒளி வாகனம் மின்னல் வேகத்தில் அப்போ பல தூர மைல்களை கொஞ்ச நேரத்திலே கடக்கக்கூடிய, ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய அந்த வாகனங்களை மனிதன் கண்டுபிடித்து விட்டான். அப்ப இந்த வாகனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். ஏன் இந்த வாகனம்? நல்ல கவனிச்சுக்கிடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸில் இருந்து 7 வானங்களை கடந்து சென்றார்கள். அப்படிதானே? இந்த பூமிக்கும் முதல் வானம் இருக்கா இல்லையா? முதல் வானத்திற்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு தூரம்? 2500 ஒளி ஆண்டுகள் தூரம். போகவே முடியாது. போக முடியுமா? பூமிக்கும் முதல் வாகனத்துக்கும் எவ்வளவு தூரம்? 2500 ஒளி ஆண்டுகள் தூரம். ஒரு ஒளி வாகனம் 2500 ஆண்டுகள் கடந்தால்தான் அது நிமிடத்திற்கு லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் சீரிப்பாயக்கூடிய அந்த ஒளி வாகனத்தை வச்சு 2500 ஒளி ஆண்டுகள் கழிச்சாதான் முதல் வானத்தில் சேர முடியும். இது முதல் வானத்திற்கும் 2வது வானத்திற்கும் 2500 ஒளி ஆண்டுகள்.
2வது வானத்திலிருந்து 3வது வானத்துக்கு 2500 ஒளியாண்டுகள். அப்ப 2வதுலேருந்து 3வது வானத்திற்கு 2500 ஒளியாண்டுகள். அப்ப 7 வானங்கள், 7 வானங்களை கடப்பதற்கு எவ்வளவு ஆகும்? 17500 ஒளியாண்டுகள் ஆகும். அங்கிருந்து இறங்கி வர்றதற்கு எவ்வளவு ஆகும்? 17500 ஒளியாண்டுகள். எத்தனை வருஷம் ஆகும்? 35,000 ஒளி ஆண்டுகள். எனவே தான் அல்லாஹ் இந்த பயணத்திற்கு, இது நம்ப முடியவில்லை என்றாலும் கூட நம்புவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். உதாரணத்திற்கு நம்ம சொல்றோம், ஏதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருது. யார் வஹி கொண்டு வருவா? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஹி கொண்டு வருவாங்க. உடனே ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் கொண்டு சேர்ப்பதற்கு மறு கணமே, அதாவது கண் இமை மூடி முழிப்பதற்கு முன்னாலே வந்துடுதாங்களா இல்லையா? இது சாத்தியம் தானே இல்லையா? இதே தான் சாத்தியம். அப்ப 7 வானங்களுக்கு அப்பால் அல்லாஹ்வுடைய செய்தியை இந்த பூமிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானவர் கடத்தி கொண்டு வருகிறது சாத்தியம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வல்லமையினால் இந்த பூமியில் இருந்து 7 வானங்களை கடப்பதற்கும் சாத்தியமானது. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவினுடைய சிறு நேரத்தில் தனது ஹபீபை அழைத்து சென்றான் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு விஷயம், இப்போ சூரியன் உதயமாகுது, 6:40க்கு சூரியன் உதயமாகுது. உடனே அதனுடைய ஒளி வந்துருதா இல்லையா? வெளிச்சம் வந்துருதா இல்லையா? உடனே வந்துருது. சூரியன் உதிக்கிற நேரத்தில் அதனுடைய ஒளி பூமியில் படர்கிறதா இல்லையா? இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் மத்தியில் எவ்வளவு தொலைவில் இருக்குது? 15 கோடி மைல்களுக்கு அப்பால் என்ன இருக்குது? சூரியன் இருக்கிறது. அது உதயமானவுடன் அதனுடைய ஒளி பூமியில படுகிறதா இல்லையா? இது சாத்தியமா இல்லையா? அல்லாஹ்வுடைய வல்லமையினால் சாத்தியம் தானே. சந்திரன் தோன்றியவுடன் அதனுடைய வெளிச்சம் பூமியில படுதா இல்லையா? அப்ப இதுவெல்லாம் சாத்தியம். அல்லாஹ்வுடைய உத்தரவை ஒரு நிமிட பொழுதும் சொல்ல முடியாது. கன நேரத்தில் கொண்டு வருவதற்கு சாத்தியம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வல்லமையினால் இந்த பயணம் நடைபெற்றது என்பதை எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். சில பேர் இருக்கிறான், அகலே குர்ஆன் சொல்லுவோம், குர்ஆனை மட்டும் நம்பினால் போதும், ஹதீஸை நம்ப முடியாது, ஹதீஸை நம்ப வேண்டாம். அவன் என்ன சொல்றான்னா மேராஜ் பயணத்தை மறுக்கிறான். அவர்கள் காஃபிர்கள். அப்போ குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவு பயணத்தை பற்றி குறிப்பிடுகிறான். மேராஜ் பயணத்தை பற்றி எல்லாம் வல்ல அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நடைமுறையின் மூலமாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பொன்மொழியின் மூலமாக மேராஜ் பயணம் குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. எதற்கு இந்த மேராஜ் பயணம் நடைபெற்றது? தேவையா? ஏன் 7 வானங்களுக்கு போகணும்? ஏன் அல்லாஹ்வுடைய இந்த வல்லமையை இப்படி உணர வேண்டுமா? எதற்கு இந்த மேராஜ் பயணம்? சில பேர் காரணங்கள் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணம் சென்ற அந்த ஆண்டு அவர்களுடைய அன்பு துணைவியார் அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அப்ப அதற்கு முன்னால் அவர்களுடைய அந்த சிறிய தகப்பனார் அபு தாலிப் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த பயணத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான் என்று சொல்லுவார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியமோ நம்ப முடியுமோ சொல்ல முடியாது.
ஆனால் அல்லாஹ் இந்த இரவு பயணத்தையும் மேராஜ் பயணத்தையும் என்ன காரணத்திற்காக வேண்டி ஏற்பாடு செய்தான்? காரணத்தை அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா,